ஈஸி தக்காளி ரசம். தக்காளி 4, சீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு இப்போ கடுகு தாளித்து பூண்டு தாளித்து விட்டாக்க ரசம் உடனே ரெடி. தக்காளி ரசத்துக்கு அரைக்கணும். இந்த இது பச்சை மிளகாய் கொட்டை தாளிக்கணும். தாளிச்சு விடணும். நெய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு தான் பறிச்சுட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லா இருக்குங்க. தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அவசரம் நம்ம வெளியே போயிட்டு வரோம், டக்குன்னு எடுத்து எல்லாம் ஒன்றா அரைச்சி பூண்டும் கடுகும் தாளித்து விட்டுட்டாக்க தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். ஏதோ ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம்.